ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் ஒன் pot சிக்கன் ரைஸ் செய்ய போகிறோம். அதுவும் ஈஸி அண்ட் டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து அதை க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டுட்டு கழுவி எடுத்திருக்கிறேன். சிக்கனை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக வெட்டி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கிறோம். மேலும் அடுத்து சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதோடவே மிளகு தூளும் சேர்த்திருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோடவே தேசிக்காய் சாரம் சேர்த்து ஒரு 1/2 ஹவருக்கு மாதிரி சிக்கனை நல்லாவே மேரினேட் பண்ணி வச்சுருங்க. நான் சோறுக்கும் சேர்த்து தான் எல்லா மசாலாக்கள் எல்லாமே சேர்த்துருக்கிறேன். போதாட்டி நாங்கள் மறுவாதிலையும் சேர்த்து குறையலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு வச்சிங்கன்னா போதும் இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு சட்டி ஒன்று வச்சுட்டு அதில் நான் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதோடவே கொஞ்சமாக பட்டரும் எடுத்திருக்கிறேன். பட்டரில் சிக்கன் பொரியக்குள்ள அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பட்டர் நல்லா மெல்ட் ஆகினதுக்கு பிறகு நாங்கள் மெரினேட் பண்ணி வச்சிருக்கிறோம்னா சிக்கன் அதை ஒவ்வொரு பீஸாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிற வேணும். இந்த எண்ணெயிலேயே சிக்கன் பாதி அளவுக்கு வெந்துட வேணும். நீங்கள் சின்ன பீசஸாக வெட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் பெருசாக வெட்டி இருந்தீங்கன்னா 2 சைடும் மாறி மாறி திருப்பி போட்டு நல்லாவே பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் பாதி அளவுக்கு வெந்த பிறகு நீங்கள் வெளியே எடுத்து குறையலும். அந்த பேர்ன் மார்க்ஸ் வருமேனா அது காட்டிக்குமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இதே சட்டியில் நான் ஒரு பேலி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனீஸ், இதோடவே கொஞ்சமாக மிளகும் எடுத்திருக்கிறேன். அடுத்து பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க வேணும். பிரியாணிக்குமாய் கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வர தேவையில்லை, ஆனாலும் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கினதுக்கு பிறகு இல்லை மறுவாலும் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதை பச்சை வாசம் போக்காட்டிக்குமே நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 2 பழுத்த தக்காளியையும் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கினதுக்கு பிறகு மறுவாலும் நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்திருக்கிறேன். மசாலா உப்பு எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இவ்வளவும் தாண்டி இல்லை, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நீங்கள் எல்லாத்தையுமே உண்டா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, இது தான் ரேஷியோ. அப்போ நான் இன்றைக்கி 2 கப் எடுத்தனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க வேணும். நான் 2 கப் தண்ணியை ஏற்கனவே சிக்கன் மெரினேட் பண்ண பவுலில் ஊற்றி அலசிட்டு சேர்த்துட்டு மிச்சம் 1 கப்புக்கு 1 கப் தேங்காய் பால் சேர்த்திருக்கிறேன். அப்போ அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். பிரியாணி மாதிரி புலாவ் எல்லாமே ஒன்றா சேர்ந்த மாதிரி நல்லா இருக்கும். இப்போ இதை மூடிட்டு அப்படியே கொதிக்க வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. நான் 2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு அதை ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இல்லைனா 2 உருளைக்கிழங்கு வெட்டி சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு வானாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஆனால் இல்லையே உருளைக்கிழங்குன்னு சேர்க்கக்குள்ள டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்து நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிறோம்னா சிக்கன் அதையும் ஒவ்வொரு பீஸாகவே சேர்த்துக்கோங்க. இதிலவே இந்த சிக்கனை நீங்கள் ஓவனில் அப்படி இல்லாட்டி ஒரு தவாவில் கூட டோஸ்ட் பண்ணி எடுக்கலும், அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கு அப்படி செய்யலை. எந்த நாளும் ஒரே மாதிரி செஞ்சு பார்க்காம கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் நல்லா இருக்கும் தானே, அதனால தான் இது மாதிரி எடுத்திருக்கிறேன். இதோடவே 4 பச்சை கொச்சிக்காவும் சேர்த்துட்டு இதை மூடி 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான 1 pot மீல் சிக்கன் ரைஸ் ரெடி. இன்றைக்கி தீபாவளினா ஹரிபரியான நேரத்தில் கஷ்டப்படாமல் ஈஸி அண்ட் டேஸ்ட்டாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். நான் மேலால் கொஞ்சமாக நட் சேர்த்துருக்கிறேன், விரும்பினா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். நீங்களும் இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தீபாவளி கொண்டாடுற எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்ன வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.